விபச்சார வழக்குல நடிகை தேவி பிரியா கைது. சிக்க வச்சது யாருன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. சீரியல், சினிமா அப்படின்னு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கும் மேல தன்னுடைய மீடியா பயணத்த தொடர்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் நடிகை தேவி பிரியா. தனக்குன்னு தனி ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்காங்க. சீரியல், சின்னத்திரை நிகழ்ச்சிகள், வெள்ளித்திரை அப்படின்னு மாறி மாறி கலக்கிக்கிட்டு இருக்காங்க தேவி பிரியா. குறிப்பிட்டு சொன்னா சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில ரொம்பவுமே பரிச்சயமானவங்க. இவங்க எழுதின டாக்குமெண்ட்ரி மூலமா பிரபலம் அடைஞ்சு நடிகர் விஜயோட மின்சார கனவு அப்படிங்கிற படத்துல நடிச்சதன் மூலமா சினிமாவுல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா உயிரோடு உயிராக அப்படிங்கிற படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. நடிக்கிறது மட்டும் இல்லாம பல்வேறு திரைப்படங்கள்ல டப்பிங் ஆர்டிஸ்டாவும் பணியாற்றி இருக்காங்க. நடிகைகள் சிம்ரன், நதியா இந்த மாதிரி முன்னணி நடிகைகளுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க நடிகை தேவிப்பிரியா. நடிகை ராதிகா இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய சீரியல்ல ஆஸ்தான நடிகையா வலம் வரக்கூடிய தேவிப்பிரியா போலீஸ் கதாபாத்திரம், வில்லி கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம், ஹீரோயின் கதாபாத்திரம் அப்படின்னு எது கிடைச்சாலும் அடிச்சு துவம்சம் செய்யக்கூடிய ஒரு ஆள். கனக்கச்சிதமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க. சன் டிவில ஒளிபரப்பான சித்தி அப்படிங்கிற சீரியல்ல தான் இவங்க முதல்ல நடிச்ச சீரியல். இந்த சீரியல்ல இவங்க நடிச்ச கதாபாத்திரத்துக்கு பெருமளவு வரவேற்பு கிடைச்சதால சின்னத்திரை இன்னைக்கு வரைக்கும் கைவிடாம வச்சிருக்கு. சின்னத்திரை உலகத்துல பல வெற்றி சீரியல்ல நடிச்சு புகழ் பெற்றவங்க இப்படி இப்போ பிஸியா இருக்கக்கூடிய தேவி பிரியாவோட வாழ்க்கைக்கு பின்னால ரொம்பவுமே மோசமான ஒரு வரலாறு இருக்கு. தேவி பிரியாவோட வாழ்க்கையில மாறாத அப்புறம் மறக்கவே முடியாத வடுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. சின்ன வயசுல தன்னோட காதலோட காரணமா காதலனோட தாயாரால பழிவாங்கப்பட்டிருக்காங்க தேவி பிரியா அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். எப்படி அப்படின்னா, விபச்சார வழக்குல சிக்க வைக்கப்பட்டாங்க தேவி பிரியா. சென்னை மாநகர பெண் உறுப்பினர் ஒருத்தரோட மகனோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க நடிகை தேவி பிரியா அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள சீக்கிரமா கல்யாணம் செஞ்சுக்கக்கூடிய யோசனையிலயும் இருந்திருக்காங்க. ஆனா, இதுக்கு அவரோட அம்மாவான சென்னை மாநகர பெண் உறுப்பினர் கடுமையான எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காங்க. நெறைய தடவ தேவி பிரியாவ மிரட்டியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு தேவி பிரியா மசியாததால அவங்கள விபச்சார வழக்குல சிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நீதிமன்றத்துல போராடி தான் குற்றமற்றவர் அப்படிங்கிறத நிரூபிச்சு, இப்ப மறுபடியும் சீரியல்ல தன்ன நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க தேவி பிரியா. இந்த விவகாரத்த பிரபல பத்திரிகையாளரும், நடிகருமான பயில்வான் ரங்கநாதன் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பகிர்ந்திருக்காரு. தமிழ் திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச நீலிமா ராணி, உலக நாயகன் கமலஹாசன் நடிச்ச தேவர் மகன் படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க. திரைப்படங்கள் மட்டும் இல்லாம சின்னத்திரை சீரியல்லயும் நடிச்சு தனக்கு அப்படின்னு ஒரு தனி ரசிகர் வட்டாரத்தையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 1998வது வருஷம் ஒரு பெண்ணின் கதை அப்படிங்கிற தொடரின் மூலமா சின்னத்திரையில அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா மெட்டிஒலி, கோலங்கள் மாதிரியான பல சீரியல்ல நடிச்சு ரசிகர்களோட மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க. வெள்ளித்திரையை பொறுத்த வரைக்கும் இவங்க பிரியசகி, திமிரு, நான் மகாநல்லா மாதிரியான பல படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்க கடைசியா நடிச்ச படம் ராகவா லாரன்ஸோட ருத்ரம் படத்துல டாக்டர் வேஷத்துல நடிச்சாங்க. சமூக வலைதளத்துல ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய இவங்க சமீபத்துல தன்னுடைய ரசிகர்கள் கூட இன்ஸ்டா பக்கத்துல உரையாடி இருக்காங்க. அப்போ ரசிகர் ஒருவர் வேண்டாத கேள்வி ஒண்ணு கேட்க, அதுக்கு ரொம்பவே தைரியமா நீலிமா ராணி பதில் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ரசிகர் உங்களோட உள்ளாடையோட அளவு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நீலிமா ராணி, நான் ஏன் உங்ககிட்ட என்னோட அளவ பத்தி சொல்லணும்? நீங்க எதையாவது விக்கிறீங்களா? அப்படின்னு நறுக்குன்னு பதிலளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ரசிகர் அவரோட பாலியல் விருப்பங்கள பத்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. உடலுறவுல எந்த பொசிஷன் உங்களுக்கு பிடிக்கும்? மாசத்துக்கு எத்தன தடவ உடலுறவு வச்சுக்குவீங்க? அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, இதுக்கு எப்படி பதில் குடுக்க முடியும்? முட்டாள் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க நீலிமா ராணி. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீலிமா ராணி கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்காங்க. சமூக வலைதளத்துல எந்த ஒரு கேள்விய கேட்கும்போதும், நாகரீகமா கேட்கறது ரொம்பவுமே சிறப்பானது. அத விட்டுட்டு இந்த மாதிரி கேட்கறது முகம் கூச வைக்கும்படி இருக்கு.